ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பயோஸ்கோப் மற்றும் அகிரா தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பில் பார்த்திபன் எழுதி இயக்கி வெளிவந்திருக்கும் படம் டீன்ஸ். வழக்கமாக நக்கல் நையாண்டித்தனங்கள் செய்து படத்தை தந்து அப்ளாஸ் வாங்குபவர் பார்த்திபன். அவரது மாறுபட்ட எண்ணத்தில் உருவாகி வந்திருக்கிறது இந்த டீன்ஸ். படத்தின் மெயின் கேரக்டர்ஸ் 13 சிறுவர் சிறுமிகள்தான். ரிச்சான ஃப்ளாட் ஒன்றில் பெற்றோர்கள் உடன் வசிக்கின்றனர். பள்ளியில் ஒரே வகுப்பில் படிக்கின்றனர். சின்ன பசங்க தானே இவர்கள் என்று பெற்றோர் அலட்சியமாக நடத்துவதாக நினைத்து கொள்கிறார்கள். தாங்கள் எல்லோருமே இப்போது டீன்ஸ் பருவத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறோம். வெளிநாடுகளைப் போல நமது நாட்டிலும் சிறுவர்களுக்கு பெற்றோர் அதிக சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர். நாங்கள் ஒன்றும் சிறுவர்கள் கிடையாது, டீன் வயதில் இருப்பவர்கள்தான் என்று ப்ரூவ் பண்ண நினைக்கின்றனர். இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு சிறுமி அருகில் இருக்கும் தனது பாட்டி வசிக்கும் கிராமத்தில் பேய் இருப்பதாகவும் அங்கு அமானுஷ்ய சம்பவங்கள் நடப்பதாகவும் கூறுகிறாள். வகுப்பறையில் மாணவர்களுக்கு தெரியாமல் செல்போனில் புக்கை வைத்து மறைத்து கொண்டு கடலை போட்டு கொண்டிருக்கும் கிளாஸ் மிஸ்ஸை ஏமாற்றிவிட்டு கிளாஸ் ரூமிலிருந்து ஒவ்வொரு மாணவர்களாக புத்தக பையுடன் எஸ்கேப் ஆகிறார்கள். 12 பேர் கொண்ட அந்த கும்பலில் வேறொரு ஆதரவற்ற சிறுவன் ஒருவனையும் இணைத்து கொள்கிறார்கள். அந்த 13 சிறுவர்களும் அந்த ஊரை நோக்கி காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து செல்கின்றனர். போகும் வழியில் டிராஃபிக் இடைஞ்சல் வர பொட்டல்வெளி காட்டுப்பகுதியில் இலக்கே தெரியாமல் அந்த கிராமத்தை தேடி செல்கின்றனர். அந்த பகுதியில் 13 பேரில் ஒவ்வொருவராக மர்மமான முறையில் மிஸ் ஆகின்றனர். வழியில் சுடுகாட்டை காட்டுகின்றனர். ஒரே ஒரு காட்சியில் யோகி பாபு வந்து லேசாக கிச்சு கிச்சு மூட்டுகிறார். இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமோ என்று பெரும்பாலான சிறுவர்கள் தொலைந்து போக வேறு ஒன்றாக சொல்லுகிறார் பார்த்திபன். பிற்பகுதியில் சயின்டிஸ்டாக வருகிறார் பார்த்திபன். அவர் மூலம் முடிவுக்கு வருகிறது படத்தின் கதை. அது என்ன என்பதை வித்தியாசமாக அணுகியிருக்கிறார் பார்த்திபன். இதுபோல படங்கள் செய்ய வேறு யாராவது இருக்க மாட்டார்களா, ஏன் பார்த்திபன் என்ற கேள்வி மனதில் எழாமல் இல்லை. வழக்கமான நக்கல் நையாண்டி என்றாலும் அதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டி படத்தை கொடுத்தாலும் அதை ரசிக்க தயாராக இருக்கிறோம் என்று மக்கள் சொல்கிறார்கள். அந்த 13 சிறுவர்களும் துடிப்புடன் இயல்பாக நடித்திருக்கின்றனர். அதிலும் சென்டிமெண்ட், லவ், திமிர் பேச்சு என்று விதவிதமாக இருக்கிறார்கள். பார்த்திபன் வரும் காட்சிகளில் சிஜி காட்சிகளுடன் கூடிய ஸ்பேஸ் போன்ற செட்டப் வருகிறது. ரொம்பவும் மெனக்கிட்டிருக்கிறார் பார்த்திபன். படம் முடிந்த பிறகு இதில் நடித்த 13 சிறுவர்கள் பெயரையும் குறிப்பிட்டு அவர்களுடன் பார்த்திபனும் நடித்து ஒரு குத்துப்பாட்டு போட்டிருக்கிறார் பாருங்க. சூப்பர், எக்ஸலண்ட். ஈமானின் இசை ரிப்பீட் கேட்க வைக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.